على إبراهيم اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கின் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய இல்லத்திலே நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். புனித ரமலான் மாதம் எங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ரமலான் மாதத்துக்கு முன்னர் நாங்கள் எங்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலே இந்த ஒன்றுகூடல், இந்த ஆன்மீக அமர்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலான் மாதம் என்பது ஒரு சிறப்புக்குரிய ஒரு மாதம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாதம் ஏன் சிறப்புக்குரிய மாதமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது? அதற்கான காரணம், இந்த மாதத்திலேதான் அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டிருக்கிறது. அல் குர்ஆனை அல்லாஹ் இந்த மாதத்திலே இறக்கி வைத்ததன் காரணத்தால் தான் இந்த மாதம் 12 மாதங்களிலே மிகவும் சிறப்புக்குரிய ஒரு மாதமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் குர்ஆனுடைய மாதம். இந்த மாதம் என்பது அமல்களுடைய மாதம், ஆன்மீகத்தை மேம்படுத்தக்கூடிய மாதம். எனவேதான் ரமலானும் அதில் அறிந்து கொள்ள வேண்டிய சட்டங்களும் என்ற ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு முஸ்லிமை பொறுத்த வரையில் அவன் அமல்கள் செய்வதற்கு முன்னால் அந்த அமல்களை பற்றிய விடயங்களை, சட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ளாமல் ஒருவன் பேச முடியாது. இல்மில்லாமல் பேச முடியாது, இல்மில்லாமல் அமல் செய்ய முடியாது. அப்படி அவன் இல்மில்லாமல் பேசுகிற போதும் அமல் செய்கிற போதும் அதனுடைய பாதிப்புகள் என்பது மிக அதிகமாகத்தான் இருக்கும். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் பாபுல் அமல் கபல கவுலின் வ அமலின், பாபுல் இல்மி கபல கவுலின் வ அமலின், ஒரு விடயத்தை பேசுவதற்கு முன்னரும் ஒன்றை நாங்கள் அமல் செய்வதற்கு முன்னரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். அப்படி நாங்கள் ஒரு விடயத்தை தெளிவாக அறிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த அமல் உயிரோட்டமுள்ள ஒரு அமலாக இருக்க முடியாது. அந்த தலைப்புக்கு கீழே அவர்கள் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை அடையாளப்படுத்தினார்கள். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தக்ஃபிர் லிதம்பிக். நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இல்மை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த இல்மிலே முதலாவது இல்ம், அறிவு என்பது அல்லாஹுவை பற்றிய அறிவாக இருக்க வேண்டும். மஅரிஃபத்துல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த அறிவு. எனவேதான் முஸ்லீம்களாகிய நாங்கள் முதலாவதாக எந்த ஒரு விடயத்தையும் நன்றாக அறிந்து அமல் செய்ய வேண்டும் என்ற விடயத்தை உள்ளத்திலே பதிவு செய்து கொள்வோம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு ஒரு விடயம் தெரியாது என்றிருந்தால் அது பற்றி அறிவுள்ளவர்களிடத்திலே சென்று கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஜாஹில்கள், மடையர்களிடத்திலே போய் கேட்டு அறிந்து கொண்டால் நீங்கள் வழிகட்டு போய் விடுவீர்கள். நீங்கள் அது பற்றி அறிவுள்ளவரிடத்திலே அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவேதான் இந்த தலைப்புடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லுகிறேன். உலமாக்கள் அடையாளப்படுத்துவார்கள், ஒரு முஸ்லீம் ரமலான் வருவதற்கு முன்னர்
அந்த ரமலானுடைய சட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ரமலான் வந்ததற்கு பிறகு சட்டங்களை அறிந்து கொள்வது முறையல்ல. வருவதற்கு முன்னரே அந்த சட்டங்களை அறிந்து விளங்கி ரமலானிலே நடைமுறைப்படுத்த வேண்டும், அமல் செய்ய வேண்டும். அப்போ சட்டங்களை அறிந்து கொள்வது என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயம். ஆனால் நம்முடைய முஸ்லீம்களுக்கு மத்தியிலே அது முக்கியத்துவம் இல்லாத ஒரு விடயம் என்பதையும் நான் இந்த இடத்திலே கவலையோடு சுட்டி காட்டுகின்றேன். இப்போ ரமலானுடைய நோன்பை பற்றி நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ரமலான் மாதத்திலே நோன்பு வைப்பதன் மார்க்க சட்டம் என்னென்றால் அது வாஜிபான ஒரு அமல். ரமலானிலே நோன்பு வைப்பது என்பது ஒரு வாஜிபான ஒரு அமல். வாஜிபான அமல் என்கிற போது அவர் யுசாபு ஃபாயிலுஹு, அகபு தாரிகுஹு, அதை செய்யாமல் விடுகிறவருக்கு தண்டனை வழங்கப்படும். இதுதான் வாஜிப் என்பதற்கான வரைவிலக்கணம். அப்போ நோன்பு என்பது ஒரு வாஜிபான ஒரு கடமை. இந்த சட்டத்தை முதலாவது உள்ளத்திலே பதிவு செய்து கொள்வோம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்பிருந்தவர்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டது போல உங்களுக்கும் நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது, நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விடயத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு, யார் இந்த மாதத்தை அடைந்து கொள்கிறாரோ அவர் நோன்பு பிடித்து கொள்ளட்டும். அது வாஜிப் என்பதை அல்லாஹ் இந்த வசனங்களிலே நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறான். இரண்டாவது, நோன்பு பிடிப்பது யார் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது? நோன்பு பிடிப்பது யார் மீது கடமை? குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியிலே உலமாக்கள் சொல்லுவார்கள், அலா குல்லி முஸ்லிமின் பாலிகின் ஆகிலின் காதிரின், முஸ்லிமான ஒவ்வொருவருக்கும் நோன்பு பிடிப்பது கடமை. அப்படி என்றால் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நோன்பு கடமை இல்லை. அடுத்தது பாலிக், பருவ வயதை அடைந்த ஒரு முஸ்லீம். சின்ன பிள்ளைகளுக்கு நோன்பு கடமை கிடையாது, வாஜிப் கிடையாது. ஆனால் சஹாபாக்கள் தங்களுடைய சிறுவர்களுக்கு பருவ வயதை அடைவதற்கு முன்னரே நோன்பு பிடிப்பதற்கான பயிற்சிகளை கொடுத்திருக்கிறார்கள். சின்ன பிள்ளைகளுக்கு நோன்பு பிடிப்பதற்கான பயிற்சிகளை கொடுக்கலாம். ஆனால் பருவ வயதை அடையாத ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகளுக்கு நோன்பு கடமை இல்லை. அப்போ பருவ வயதை அடைந்த ஒரு முஸ்லீம். அடுத்தது ஆகில், சித்த சுவாதீனம் உள்ள, புத்தி உள்ள. அப்படி என்றால் பைத்தியக்காரனுக்கு நோன்பு கடமை இல்லை. அதுபோல காதிர், நோன்பு பிடிக்க முடியுமானவருக்கு நோன்பு கடமை, இயலாதவருக்கு நோன்பு கடமை இல்லை என்று அல்லாஹு தஆலா ஒருவரை அவருடைய சக்திக்கு மேல் கஷ்டப்படுத்துவது கிடையாது. பெண்களை பொறுத்தவரையில் மாதவிடாயிலிருந்தும் பிரசவ அந்த இரத்தத்திலிருந்தும் தூய்மையான பெண்கள், இப்படி பருவ வயதை அடைந்த சித்த சுவாதீனமுள்ள நோன்பு பிடிக்க முடியுமான ஒவ்வொரு முஸ்லிமான ஆணின் மீதும் பெண்ணின் மீதும் நோன்பு கடமை. இந்த நிபந்தனைகள், இந்த பண்புகள் யாரிடத்தில் இருக்கின்றனவோ அவர் கட்டாயம் நோன்பு பிடிக்கணும். அந்த நிலையை அடைந்த ஒருவர் நோன்பை விட்டால் அவர் பற்றிய மார்க்க சட்டம் உலமாக்கள் குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியிலே அடையாளப்படுத்துவார்கள். ஒருவர், நோன்பு கடமையாக்கப்பட்ட ஒருவர் என் மீது நோன்பு கடமை இல்லை என்று அதை மறுத்த நிலையில் நோன்பை விட்டுவிட்டால் அவருடைய மார்க்க சட்டம்
அவர் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறிவிட்டார். இஸ்லாத்தை விட்டும் வெளியேறிவிட்டார். இரண்டாவது ஒருவர் நோன்பு கடமை என்பதை ஏற்றுக்கொள்கிறார், ஆனால் சோம்பேறித்தனமாக நோன்பு பிடிக்காம இருக்கிறார். நோன்பு பிடிச்சா என்னால் பசி தாங்க இயலாது என்றெல்லாம் அவராக ஒரு காரணத்தை சொல்லி அவர் நோன்பை விடுகிறார் என்றால் அவர் ஒரு பெரும்பாவத்தை செய்துவிட்டார். அவர் பெரும்பாவத்தை செய்தது மட்டுமல்ல, அந்த நோன்பை அவர் இந்த உலகத்தில் கலா செய்வது கடமை. அந்த நிலையை அடைந்த பல முஸ்லீம்கள் பல நோன்புகளை விட்டிருக்கிறார்கள். ஆனால் நான் நோன்பை விட்டிருக்கிறேனே, ஒரு பெரும்பாவத்தை செய்திருக்கிறேனே என்ற ஒரு குற்ற உணர்வு கூட கிடையாது. சிம்பிளா நோன்பை விட்டு இருக்கிறார்கள். அவர் மௌத்தானாலும் அவருடைய பிள்ளை அந்த நோன்பை பிடிக்க வேண்டும், மார்க்க சட்டம். அவர் பெரும்பாவத்தை ஒருவர் செய்கிறார் என்பதை இஸ்லாம் அடையாளப்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே ரமலான் வந்துவிட்டால் சில முஸ்லீம் சகோதரர்கள், அவர்கள் முஸ்லீமாக இருப்பார்கள், பருவ வயதை அடைந்தவர்கள், நல்ல புத்தி உள்ளவர்கள், நோன்பு பிடிப்பதற்கு சக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் நோன்பு பிடிக்க மாட்டார்கள். இந்த மேசன் வேலை செய்கிறவர்கள், ஓடாவி வேலை செய்கிறவர்கள், டிரைவிங் பண்ணுறார்கள், இவர்களெல்லாம் சில காரணங்களை அவர்களுக்குள் உருவாக்கி கொண்டு நோன்பை வேண்டுமென்று விடுகிறார்கள், பெரும்பாவத்தை செய்கிறார்கள். எனவே அல்லாஹ் அல் குர்ஆனிலும் அல்லாஹ்வுடைய தூதர் சுன்னாவிலும் நோன்பை விடலாம் என்று சலுகை வழங்கப்பட்டவர்களை தவிர வேறு எவரும் நோன்பை விட முடியாது. அப்படி விட்டால் அது பெரும்பாவம். அவர், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தண்டனைக்குரிய ஒரு பெரும்பாவத்தை செய்துவிட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கனவிலே ஒரு தண்டனை எடுத்து காட்டப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், என்னை 2 மனிதர்கள் அழைத்து சென்றார்கள். ஒரு உயரமான இடத்தை காட்டி ஒரு மலையை பார்த்து ஏறுங்கள் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், என்னால் ஏற முடியாது என்று சொன்னேன். நீங்கள் ஏறுவதற்கு உதவி செய்கிறோம், ஏறுங்கள். அந்த 2 பேரும் வானவர்கள் அழைத்து செல்கிறார்கள். அழைத்து சென்று அந்த மலை உச்சி ஒரு தரையான ஒரு இடமாக அது இருந்தது. அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு காட்சியை கண்டார்கள். சில மனிதர்கள் தலைகீழாக கட்டி தூக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாய்கள் கிழிக்கப்பட்டு அதிலிருந்து இரத்த துளிகள் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது. இவர்கள் யார் என்று கேட்கிறார்கள். நன்றாக இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஒரு கூட்டத்தை கண்டார்கள், தலைகீழாக கட்டப்பட்டு தொங்கவிடப்பட்டிருக்கிறார்கள், வாய் கிழிக்கப்பட்டிருக்கிறது, இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த காட்சி. இவர்கள் யார்? இவர்கள் யார் என்றால், ரமலான் காலத்தில் நோன்பை பிடித்துவிட்டு நோன்பை திறக்கின்ற நேரம் வருவதற்கு முன்னர் வேண்டும் என்று நோன்பை விட்டவர்கள். அவர்களுக்குரிய தண்டனையைத்தான் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு கனவிலே எடுத்து காட்டியிருக்கிறார். இப்போ நோன்பை பிடிச்சிட்டு இடையில இந்த நோன்பை முறிக்கக்கூடிய காரியத்தை வேண்டும் என்று செய்து நோன்பை விடுகிறவர்களுக்கு இந்த தண்டனை என்றால், நோன்பு பிடிக்க முடியுமான ஒருவர் அறவே நோன்பு பிடிக்காமல் இருந்தால் அவருடைய தண்டனை, அவருடைய மறுமை நிலை எப்படி அமைய போகிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய கடமை, உங்கள் எல்லோருக்கும் இதை நாங்கள் சொல்லி தருகிறோம். ரமலான் வரப்போகிறது, நான் நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற மன உறுதியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். காரணம் இல்லாமல், மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரணம் இல்லாமல் நோன்பை விடாதீர்கள். அது பெரும்பாவம், அது தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக இருக்கிறது என்பதை உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்த ஒரு சட்டம், அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் மக்களை, முஸ்லிம்களை கஷ்டப்படுத்துவதில்லை. என யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர.
அல்லாஹ் எப்போதும் உங்களுக்கு இலகுவைத்தான் நாடுகிறான். அவன் ஒருபோதும் கஷ்டத்தை நாடுவதில்லை. நீங்கள் நோன்பு பிடிக்க முடியாத நிலையில் நோன்பை பிடித்து உங்கள் உயிரை மாய்த்து கொள்வதை அல்லாஹ் விரும்புவதில்லை. அதனால்தான் சில சாராருக்கு நோன்பை விடுவதற்கு சலுகை வழங்கி இருக்கிறான். அப்படி சலுகை வழங்கப்பட்டவர்கள் யார்? அது பற்றிய சட்டங்களை அடுத்ததாக நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இப்படி சொல்லுகிறான், ஃபமன் கான மின்கும் மரீலன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர் என்று சொல்கிறான். உங்களில் யார் நோயாளியாக இருக்கிறாரோ அல்லது பிரயாணத்தில் இருக்கிறாரோ அவர் ரமலான் காலத்தில் நோன்பை விட்டுவிட்டு அந்த நோன்பை வேறு நாட்களில் கலா செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த அல் குர்ஆன் வசனத்திலே நோன்பை விடுவதற்கு சலுகை வழங்கப்பட்ட இரண்டு சாராரை பற்றி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். முதலாவது சாரார் அல் மரீல், நோயாளி. இப்போ நோயாளியை பொறுத்த வரையிலே அன்புக்குரியவர்களே, ஒருவருக்கு நோய் ஏற்படுகிறது, அந்த நோய் என்பது குணமாகிவிடலாம் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நோய் தான். ஆனால் அந்த நோயோடு இவர் நோன்பு பிடித்தால் அவருக்கு அது கஷ்டத்தை ஏற்படுத்தும், பலவீனத்தை அதிகரிக்க செய்யும் என்று அவர் பயந்தால், அல்லது நம்பகத்தன்மையான டாக்டர்ஸ் சொல்கிறாரு நீங்கள் நோன்பு பிடிச்சா உங்களுக்கு உடம்புக்கு ஆபத்து, இந்த வருத்தத்தோட நோன்பு பிடிச்சா உடம்புக்கு ஆபத்து, நீங்கள் நோய் குணமாகும் வரைக்கும் நோன்பு பிடிக்காதீங்க, இப்படி ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிற ஒரு நோயாளி நோன்பை விடலாம். அது அவரவருடைய அந்த நிலையை பொறுத்து அது தீர்மானிக்கப்பட வேண்டும். சும்மா லேசா தடுமல் அரிக்குது, லேசா தலைவலி அரிக்குது என்று சொல்லியெல்லாம் நோன்பை விட முடியாது. நோன்பு பிடிப்பதால் அவருக்கு கஷ்டம் இருக்கணும், அவரை வருத்தம் இன்னும் அதிகரிப்பதற்கான வழி இருக்கணும், அல்லது டாக்டர் சொல்லணும் நீங்கள் நோன்பை விடுங்க. சில கட்டத்தில் அவர் நோன்பை விடுவது வாஜிப் என்ற ஒரு நிலை இருக்குது. எந்த கட்டம் தெரியுமா? இவர் வருத்தம் அறிக்கிறார், இந்த வருத்தத்தோட நோன்பு பிடிச்சா அவருக்கு உடம்புக்கு கட்டாயம் ஆபத்து வரும் என்ற நிலை இருந்தால் அவர் கட்டாய நோன்பை விடுறது வாஜிப். ஆனால் இந்த நோன்பை விட்டதற்கு பிறகு அடுத்த ரமலானுக்கு இடையில் அந்த நோன்புகளை கலா செய்வது கடமை என்று அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு தெளிவாக அடையாளப்படுத்தி சொல்லி இருக்கிறான். அப்போ நோயாளிகளில் நான் சொல்லக்கூடிய நோயாளிகள் யாருண்டா, அந்த நோய் குணமாகிவிடும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நோயாளிகள் தான். நிரந்தரமாக இருக்காது, அது குணமாகிவிடலாம் என்று சொல்லப்படக்கூடிய நோயாளிகள். அப்போ இவர்கள் நோன்பை விடுவதற்கு சலுகை வழங்கப்பட்ட ஒரு சாரார். இரண்டாவது சாரார் பிரயாணிகள். அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரயாணிகள் என்பவர்களும் அவரவருடைய நிலைக்கு ஏற்ற அடிப்படையில் தான் அது முடிவெடுக்கணும். இப்போ நம்ம இந்த ஊரில் இருந்து சும்மா கல்முனைக்கு போகிறோம், நான் பிரயாணியாக இருக்கிறேன், நோன்பை விட இல்லாது. அது அவருடைய அந்த உடல் நிலையை பொறுத்தும் நம்முடைய வழக்கத்தில் ஒரு பயணம் என்பது இதுதான் என்று அடையாளப்படுத்தப்பட்டால் அதான் பயணம். இப்போ ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவரிடத்திலே இந்த பயணத்தை பற்றி கேட்கப்படுகிற போது, இந்த பயணம் என்றால் அது எவ்வளவு தூரம் பயணம் செய்தால் நோன்பை விடலாம் என்று கேட்கப்பட்ட போது அவங்க சொல்கிறாங்க, இதில் சில உலமாக்கள் சொல்கிறாங்க 80 கிலோமீட்டர் தாண்டி பயணம் போனால் அவர் முசாஃபிர், பிரயாணி. இன்னும் சில உலமாக்கள் சொல்கிறாங்க உருஃபில், வழக்கத்தில் மக்கள் எதை பயணம் என்று கருதுகிறார்களோ அதான் பயணம். இந்த கருத்தை தான் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். அந்த கருத்து மிகச் சரியான ஒரு கருத்தாக நாம் அடையாளப்படுத்த முடியும். அதே நேரத்திலே ஒருவர் பயணியாக இருந்தாலும் அவரால் நோன்பு பிடிக்க முடியும் என்றால் நோன்பு பிடிக்கலாம். நோன்பு பிடிப்பதால் அவருக்கு சிரமம் ஏற்படும் என்றால் நோன்பை விடலாம். இந்த ரெண்டு விடயங்களையும் நீங்கள் தெளிவாக புரிய வேண்டும். உதாரணத்துக்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே ஒரு சஹாபி வருகிறார். அவருடைய பெயர்
ஹம்சா இப்னு அம்ர் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு. இவர் எப்படிப்பட்ட ஆள்னா நிறைய நோன்பு பிடிக்கிற ஒரு ஆள், சுன்னத்தான நோன்பு நிறைய பிடிப்பார். அப்படின்ற அர்த்தம் என்ன? நல்ல ஆரோக்கியமுள்ள ஒரு ஆள். இப்போ இவர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் பிரயாணத்திலே நோன்பு பிடிக்க வேண்டுமான்னு கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து சொன்னார்கள், இன்ஷியத்த ஃபசும் வ இன்ஷியத்த ஃபஅஃப்திர், நீங்கள் விரும்பினா நோன்பை பிடிங்க, விரும்பினா நோன்பை விடுங்கன்னு சொன்னாங்க. ஏண்டா அவருடைய நிலைப்பாடு அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும். அவர் தொடர்ந்து நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு ஆள், அவர் செய்யக்கூடிய பயணத்தால் அவருக்கு பாதிப்பு வாரது குறைவு. அவர் விரும்பினா நோன்பை பிடிக்கலாம், விரும்பினால் நோன்பை விடலாம். அது மார்க்க சட்டம். இன்னொரு கட்டத்தில் இன்னொரு மனிதரை அல்லாஹ்வுடைய தூதர் பயணத்திலே கண்டார்கள். எப்படி கண்டாங்கண்டா, ஒருவர் மக்கள் சூழ, மக்கள் நிழல் கொடுக்க ஒருவர் ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டிருந்தார். அப்போ உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்னன்னு கேட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், அவர் நோன்பாளியாக இருக்கிறார், டயர்ட் ஆகிட்டாரு, அப்போ அவருக்கு நிழல் கொடுப்பதுக்காக வேண்டி மக்கள் எல்லாம் அப்படியே குழுமி இருக்கிறாங்க. அந்த கட்டத்தில் சொன்னாங்க, லைஸ மினல் பிர்ரி அஸ்ஸியாமு ஃபிஸ் ஸஃபர்னு சொன்னாங்க. பயணத்திலே நோன்பு பிடிப்பது என்பது நன்மையான ஒரு விடயம் கிடையாதுன்னு சொன்னாங்க. அப்போ அது அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய உடல்நிலையை வைத்து சொன்ன முடிவு. இவருடைய உடல்நிலையை வைத்து என்ன சொன்னாங்க? நீங்கள் விரும்பினா நோன்பு பிடிங்க, விரும்பினா நோன்பை விடுங்க. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் பயணங்கள் மேற்கொள்கிற போது அந்த பயணத்தில் நோன்பு பிடிக்க முடியுமானவர்கள் நோன்பு பிடிப்பாங்க, முடியாதவர்கள் நோன்பை விடுவார்கள். இந்த பிடிக்கிறவர்கள் பிடிக்காதவர்களை பார்த்தெல்லாம் பழிக்க மாட்டார்கள் என்ற செய்திகளை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே ஒரு பிரயாணியை பொறுத்த வரையிலே உருஃபில், நம்முடைய வழக்கத்தில், இது பயணம் என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு பயணத்தில் பயணம் செய்கிற பிரயாணி, அந்த பயணத்திலே அவரால் நோன்பு பிடிக்கிறதுக்கு முடியுமாக சக்தி இருந்தால் அவர் நோன்பை பிடிக்கலாம். அவரால் முடியாது என்ற ஒரு நிலை இருந்தால் அவர் நோன்பை விடலாம். அதுக்கு அவருக்கு சலுகை வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் மார்க்கத்துடைய சட்டம் என்ன? அவர் அந்த விட்ட நோன்பை அடுத்த ரமலானுக்கு இடையிலே கலா செய்து கொள்ள வேண்டும். இது பிரயாணிகளோடு தொடர்புடைய சட்டமாக இருக்கிறது. மூன்றாவது, இந்த நோன்பை விடுவதற்கு சலுகை வழங்கப்பட்டவர்கள் யார் என்று கேட்டால், நோயாளிகளில் எப்படிப்பட்ட நோயாளி என்றால், லா யுருஜா ஷிஃபாஉஹு, அந்த நோய் என்பது குணமாகுதல் என்பது எதிர்பார்க்கப்படாது. ஒருவர் ஒரு கேன்சர் நோயாளியாக இருக்கிறார், அல்லது கிட்னி நோயாளி, அடிக்கடி டயாலிஸ் பண்ணணும், அடிக்கடி கொண்டு போய் இப்படிப்பட்ட ஒரு நோயாளி, இவருடைய நோயை பொறுத்த வரையிலே அது குணமாகும் என்று எதிர்பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட நோயாளிகள் நிரந்தர நோயாளிகள். இவர்களை பொறுத்த வரையிலே அவர்கள் நோன்பை விடுவதற்கு அவர்களுக்கு சலுகை வழங்கப்பட்டிருக்கும். ஆனால் அவர்கள் விட்ட நோன்பை கலா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. மார்க்க சட்டத்தை கவனமாக விளங்கி கொள்ள வேண்டும். நாங்கள் மாறி விளங்கினோம்டா மாறி விளக்கத்தோட போவோம். இப்போ நிரந்தர நோயாளிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் நோன்பை விடலாம், ஆனால் அவர்கள் கலா செய்ய தேவையில்லை. அதற்கு பரிகாரமாக ஃபிதியா கொடுக்கணும். ஃபிதியாண்டா ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தல் வேண்டும். இப்போ ஒரு ஆள் நிரந்தர நோயின் காரணத்தால் 29 அல்லது 30 நோன்புகளை விடுகிறார். அவர் என்ன செய்யண்டா, 29 நோன்பை விட்டால் 29 ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும். இது மார்க்க சட்டம். அந்த உணவு கொடுக்க வேண்டும் என்றால் எப்படி அந்த உணவை கொடுப்பது என்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். எவ்வளவு கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும்? உணவை பொறுத்தவரையிலே ஒருவர் சமைத்த உணவை, ஒரு வேளை உணவை அவர் மொத்தமாக 29 அல்லது 30 ஏழைகளை அழைத்து அவர்களுக்கு ஒரு வேளை உணவு கொடுத்தால் அது அவருக்கு ஃபிதியாவாக அமைந்துவிடும். 30 நோன்புக்கு 30 ஏழைகளை அழைத்து வீட்டிலே அவர் சாப்பாடு கொடுக்கலாம். அல்லது ஒரு 29-30 ஏழைகளை தேடி சென்று அவர்களுக்கு சமைத்த ஒரு வேளை சாப்பாடு கொடுக்க முடியும். அவர் சமைக்காத உணவாக கொடுக்க வேண்டும் என்றால், இப்போ நம்முடைய நாட்டிலே அரிசாக இருந்தால்
அவர் 1.5 கிலோ அரிசியை ஒரு ஏழைக்கு கொடுக்க வேண்டும். அது சில வேளைகளில் ஒரே ஏழைக்கு அந்த 30 நோன்புக்குரிய ஃபிதியாவையும் கொடுக்கலாம் விரும்பினான். ஒரு குடும்பத்தில் ஒரு ஏழை இருக்காரு, அவர் கடும் ஏழையாக இருக்கார், சாப்பிட்றதுக்கே வசதி இல்லாட்டி அந்த ஏழையை மட்டும் தெரிவு செய்து அவருக்கு மட்டுமே கொடுக்கலாம். அல்லது ஒரு சில ஏழைகளை தெரிவு செய்யலாம் 30 நோன்புக்கும். இப்போ ஒரு 4 ஏழைகளை தெரிவு செய்து அந்த 30 நாம் 4 பிரித்து ஒவ்வொரு ஆட்களுக்கும் அந்த நோன்புக்குரிய ஃபிதியாவை கொடுக்கலாம். இப்படி பல மாதிரி கொடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஆனால் ஃபிதியா கொடுக்கணும். வசதி இருக்கிறவர்கள் கட்டாயம் ஃபிதியா கொடுத்தே ஆக வேண்டும். அதான் அதுக்கான கஃபாரத், குற்றப்பரிகாரம். அவங்க நோன்பை திரும்ப கலா செய்ய தேவையில்லை. அப்போ சமைத்த உணவும் கொடுக்கலாம், சமைக்காத உணவையும் கொடுக்கலாம், அரிசியும் கொடுக்க முடியும் என்பதையும் இந்த ஃபிதியாவுடைய விடயத்திலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே சட்டம்தான் சிலருக்கு வயது முதிர்ச்சியின் காரணத்தால் ஏற்படக்கூடிய பலவீனம். ஆண்களுக்கும் இருக்கும், பெண்களுக்கும் இருக்கும் வயது முதிர்ச்சி. சில முதியவர்களை நான் பார்த்திருக்கிறேன், அவங்க 70 வயதிலே நோன்பு பிடிக்கிறாங்க, 75 வயதிலே நோன்பு பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு 7 இருந்தால் பிடிக்கலாம். வயது முதிர்ச்சியினால் ஒருவருடைய உடல் பலவீனம் அடைந்து அவரால் நோன்பை பிடிக்க முடியாது என்ற ஒரு நிலையை அவர் உணர்ந்தால் மார்க்கம் அவரை கஷ்டப்படுத்துமா? கஷ்டப்படுத்தாது. அவர் நோன்பை விடலாம். அந்த நோன்பை விட்டு அவர் அதற்கு பதிலாக கஃபாரா ஃபிதியா கொடுக்கணும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உங்களுக்கு தெரியும், சஹாபாக்களிலே ஆக நீண்ட காலம் உயிர் வாழ்ந்த ஒரு சஹாபியார் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் தன்னுடைய வயது முதிர்ந்த காலத்தில் அவர்களால் நோன்பு பிடிக்க முடியாமல் போனது. அவங்க என்ன செஞ்சாங்கண்டா, அவங்களோட வீட்டுக்கு 30 ஏழைகளை அணைத்து 30 ஏழைகளுக்கு ஒரு வேளை உணவு கொடுத்தார்கள். அது அவங்களோட ஃபிதியாவாக அமைந்தது. அப்போ இந்த வயது முதிர்ச்சியின் காரணத்தால் உள்ள ஒருவரும் அவருக்கு முடியாமல் போனால் அவர் நோன்பை விடலாம். அந்த நோன்பை கலா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, ஃபிதியா கொடுத்தா சரி. அதுபோல இந்த நோன்பை விடுவதற்கு சலுகை வழங்கப்பட்ட இன்னொரு சாரார் யார் என்று கேட்டால், இது பெண்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அல் ஹபிலா வல் முருலே, அதாவது கர்ப்பிணி தாய்மார்களும் பால் ஊட்டுகின்ற தாய்மார்களும். இவர்களுடைய விடயத்தில் இவர்கள் நோன்பை விடலாம். பிடிக்க முடியுமென்றா நோன்பை பிடிக்கலாம், முடியுமென்றா பிடிக்கலாம். கர்ப்பிணி தாயால் நோன்பு பிடிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, தனக்கும் பிரச்சனை இல்லை, தன்னுடைய வயிற்றில் உள்ள குழந்தைக்கும் பிரச்சனை இல்லை என்றால் நோன்பு பிடிக்கலாம். ஆனால் நோன்பு பிடிப்பதால் தனக்கு பிரச்சனை, தன் குழந்தைக்கு பிரச்சனை என்பதை பயந்தால் அவர்கள் நோன்பை விடலாம். நோன்பை விட்டு அதை கலா செய்ய வேண்டுமா அல்லது அதற்கு பதிலாக ஃபிதியா கொடுத்தால் போதுமானதா என்ற அந்த மார்க்க கேள்வியிலே, பிரச்சனையிலே உலமாக்களுக்கு இடையிலே அபிப்பிராயங்கள் காணப்படுகின்றன. இது ஒரு உலமாக்களுக்கு இடையிலே அபிப்பிராய பேதங்கள் உள்ள ஒரு மஸ்அலா. அதிலே ஒரு கருத்து, குறிப்பாக இந்த இமாம் அபூ ஹனீஃபா இந்த கருத்தில் இருக்கிறாங்க. சஹாபாக்களில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கருத்தில் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கண்டா, இந்த கர்ப்பிணி தாய்மார்கள், பால் ஊட்டுகிற தாய்மார்கள் நோன்பு பிடிக்கிறதால தங்களுக்கு தங்களோட பிள்ளைகளுக்கு ஆபத்து வந்துவிடும் என்று பயந்தால் ரமலான் காலத்தில் அவர்கள் நோன்பை விட்டு மீண்டும் அதை கலா செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய நியாயம் என்னவென்றால், இவர்கள் ஒரு சாதாரண நோயாளிகள் என்ற சட்டத்தில் பார்க்கப்படக்கூடியவர்கள். ஒரு சாதாரண நோயாளி நோன்பு பிடிப்பதால் தனக்கு கஷ்டம் அல்லது நோய் கூடிவிடும் என்ற பயம் வந்தால் என்ன செய்கிறாரு? நோன்பை விட்டுட்டு கலா செய்கிறார். அதுபோல தான் இந்த கர்ப்பிணி தாய்மார்களும் பால் ஊட்டுகிற தாய்மார்களும் அந்த சட்டம்தான். அதுக்கு ஒரு ஹதீஸையும் ஆதாரமாக சொல்லுவார்கள். அல்லாஹு தஆலா ஒரு பிரயாணிக்கு தொழுகையின் அரைவாசியே எடுத்து விட்டான். ஒரு பிரயாணியை பொறுத்தவரையில் 4 ரக்காத்துகள் தொழுகையை கசர் சுருக்கி தொழணும். எத்தனை ரக்காத் தொழுவர்? சுருக்கி தொழுதால் 2 ரக்காத்துகள் தொழ வேண்டும். அதுபோல ஒரு பாலூட்டுகிற பெண், கர்ப்பிணி தாய்,
இவர்கள் விடயத்திலே அல்லாஹ் நோன்பை எடுத்து விட்டான். இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து இந்த அறிஞர்கள் என்ன சொல்றாங்கண்டா, ஒரு முசாஃபிரோடு பிரயாணியோடு சேர்த்து அல்லாஹு தஆலா ஒரு கர்ப்பிணி தாய் பாலூட்டுகிற பெண்ணை பற்றி சொல்லி இருக்கிறான். எனவே ஒரு முசாஃபிர் ஒரு பிரயாணிக்கு என்ன சட்டமோ அந்த சட்டம் தான் இவர்களுக்கும். பிரயாணிக்கு என்ன சட்டம்? நோன்பை விட்டுட்டு கலா செய்யணும். அதுபோல இவர்களும் கலா செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை இந்த ஆதாரங்களின் அடிப்படையிலே அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். இந்த கருத்தை சஹாபாக்களில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கருத்து இருக்குது. இந்த கருத்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்து. சஹாபாக்கள்ல அவர்கள் என்ன சொல்கிறார்டா, ஒரு பாலூட்டுகிற தாய், கர்ப்பிணி தாய் ரமலான் காலத்திலே அவர் நோன்பு பிடிப்பதால் தனக்கு பிரச்சனை என்று பயந்தா அவர் நோன்பை விடலாம். ஆனால் அவர் விட்ட நோன்புகளை மீண்டும் கலா செய்ய தேவையில்லை. அவர் தான் விட்ட ஒவ்வொரு நோன்புக்காக அவர் ஃபிதியா என்ற அடிப்படையிலே ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தால் போதுமானது. அப்போ அவர் 29-30 நோன்புகளை விட்டால் 29 அல்லது 30 ஏழைகளுக்கு ஒரு வேளை உணவு, அது சமைத்த உணவும் கொடுக்கலாம், சமைக்காத உணவையும் கொடுக்க முடியும். இப்படி கொடுத்தால் போதுமானது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி இந்த இரண்டு பிரபல்யமான கருத்துக்களும் இந்த மஸ்அலாவிலே இருக்கிறது என்பதை உங்களுடைய உள்ளத்திலே நான் பதிவு செய்கிறேன். அல்லாஹ் மிக அறிந்தவன், அல்லாஹு அலம். இப்போ சில உலமாக்கள் சொல்லுவார்கள் எப்படின்னா, இப்போ கர்ப்பிணி தாய் பாலூட்டுகிற தாய்மார்களை பொறுத்தவரையிலே அவங்க நோன்பை விட்டுட்டு கலா செய்ய முடியுமெண்டா கலா செய்வது சிறந்தது தான். சரி, கலாவும் செய்ய முடியலைன்னு சொன்னால் அவர்கள் அதற்காக ஃபிதியா கொடுத்து கொண்டால் போதுமானது. அல்லாஹு அலம், அல்லாஹ் மிக அறிந்தவன். இப்போ ரெண்டு கருத்துக்களையும் இந்த சபையிலே நான் ஏற்றி வைத்திருக்கிறேன். அப்போ இப்படி அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் சிலர் நோன்பை விடலாம் என்று சலுகை வழங்கி இருக்கிறார்கள். அப்போ அந்த விடயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது யுரீதுல்லாஹு பிகுமுல் யுஸ்ர வலா யுரீது பிகுமுல் உஸ்ர அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் உங்களுக்கு இலகுவைத்தான் நாடுகிறான், கஷ்டத்தை நாடுவதில்லை. அப்போ இந்த அடிப்படையிலே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நான் ரமலானை அடைந்தால் நான் நோன்பு பிடிக்கிற நிலையில் இருக்கிறேனா அல்லது நோன்பை விடுவதற்கு சலுகை வழங்கப்பட்டிருக்கிறேனா, இந்த ரெண்டையும் பாருங்க. எந்த சலுகையும் அந்த உதுருன் ஷரஈன்னு சொல்லுவாங்க, மார்க்க ரீதியான எந்த ஒரு காரணமும் நியாயமும் நோன்பை விடுவதற்கு எனக்கு கிடையாதென்றால் நீங்கள் நோன்பை விடாதீர்கள். அப்படி நீங்கள் விட்டால் தண்டனைக்குரிய ஒரு பெரும்பாவத்தை செய்கிறீர்கள். குறிப்பாக தொழில் செய்யக்கூடியவர்கள் ரமலானுக்கு முன்னர் திட்டமிட்டு கொள்ளுங்கள். உங்கள் தொழில்கள் திட்டமிட்டு கொள்ளுங்கள். வருடத்தில் ஒரு ரமலான், அடுத்த ரமலானிலே நாம் உயிரோடு இருப்போமா என்பது தெரியாது. திட்டமிட்டு இந்த ரமலானை சரியான முறையிலே பயன்படுத்துங்கள். ரமலானிலே நோன்பு பிடித்து கொள்ளுங்கள். இது நோன்பு யார் மீது கடமை, யார் நோன்பை விடலாம் என்பது பற்றிய சட்டங்கள். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ நோன்பு என்றால் அதில் ரெண்டு முக்கியமான விடயங்கள் இருக்கின்றன. நோன்புடைய ரெண்டு முக்கியமான கடமைகள் இருக்கின்றன. ஒன்று நியத்து வைத்தல், இரண்டு சூரியன் மறையும் வரைக்கும் மகரிபு வரைக்கும் நோன்பை முறிக்கிற எந்த காரியங்களிலும் ஈடுபடாமல் இருத்தல். இதான் நோன்புடைய ரெண்டு ஃபர்லுகள். அதில் முதலாவது நியத்து வைத்தல். உண்மையிலேயே இந்த நியத்து வைத்தலை பொறுத்த வரையிலே நியத் என்பது இரவில் இடம்பெற வேண்டும். அதாவது சுபகுக்கு அதான் சொல்வதற்கு முன்னர் நாம் நியத்து வைக்க வேண்டும். ரமலானுடைய நோன்பை பிடிக்கிற ஒருவர் ஃபஜ்ருக்கு பிறகு நியத்து வைத்தால் அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. இரவில், இரவு என்றால் இரவு ஆரம்பித்ததிலிருந்து அவர் சுபகுடைய அதான் வரைக்கும் நியத்து வைக்கலாம். இப்போ ஒருவர் ரமலான் கால இரவிலே தூங்குறதுக்கு முன்னால் நான் இன்றைக்கு ஃபரலான நோன்பை பிடிக்கிறேன் என்ற ஒரு நியத்தோடு தூங்குறார்.
தூங்கிய ஒருவர் சில நேரத்திலே சஹருடைய நேரத்தில் எழும்பி சஹர் செய்து அவர் அந்த நோன்பை பிடித்துக் கொள்கிறார். அப்படி பிடிச்சிட்டு வந்த ஒருத்தர் ஒரு நாள் தூங்கினார், நீயத்துடன் தூங்கினார். ஆனால் சஹர் கிளம்பல்ல, சஹர் கிளம்பல்ல, சுபகு பிறகுதான் எழும்புறாரு. இப்போ இவர் நோன்பாளியாக இருக்க முடியுமான்னு கேட்டால் நோன்பாளியாக இருக்கலாம். ஏன்னா அவர் இரவிலே நீயத்தோடு தான் தூங்கினார். இப்போ நீயத்தோடு இரவில் அவர் தூங்கி இருப்பதால் அவர் காலையில் எழும்பினாலும் அவர் எதையும் உண்ணாமலும் பருகாமலும் இருந்தால் அவர் அந்த நோன்பை தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு போகலாம். இதான் மார்க்கத்துடைய சட்டம். ஆரம்பத்திலேருந்து ஒரு ஆள் நீயத்தை வைத்துக்கொள்ள முடியும். இந்த நீயத் என்பது ஆண்களும் பெண்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவர் மனதிலே வைத்துக் கொள்வதுதான் நீயத், அது வாயால் மொழிவதில்லை. ரமலான் காலம் வந்தால் உங்களுக்கு தெரியும், எல்லோரும் நன்மை கருதி சில விடயங்களை அச்சிட்டு பிரசுரிப்பார்கள், பகிர்வார்கள். அதில் சஹருடைய நேரம், சஹர் முடிவு நேரம், நீயத்து வைக்கிறது, அடுத்தது நோன்பு திறக்கிற துவாவெல்லாம் அச்சடிக்கப்பட்டிருக்கும். அந்த நீயத்து வைக்கிறதுக்கு நவைத்து சௌமகதின் என்ற ஒரு வார்த்தையை எழுதி இதான் நோன்பு நீயத்து என்று சொல்லியிருப்பார்கள். உண்மையிலேயே அப்படி ஒரு நீயத்தை மார்க்கம் சொல்லித்தரவில்லை. நீயத் என்பது அது இடம்பெறக்கூடிய இடம் உள்ளம்தான். ஒருவர் ரமலான் கால இரவில் நான் இன்றைக்கு நோன்பு பிடிக்கணும் என்று நோன்பு பிடிக்கிறேன் என்று மனதால் நீயத்தை வைத்து கொண்டால் அதுக்கு பேர் தான் நீயத். அவர் வார்த்தைகளால் மொழிய வேண்டிய தேவையும் கிடையாது. அதை ஒரு இபாதத்தாக நினைத்து, ஒரு வணக்கமாக நினைத்து அந்த நீயத்தை அவர் உச்சரித்தார் என்று சொன்னால் அவர் ஒரு பிதத்தை செய்து விட்டார். ஒரு பிதத்தான ஒரு அமலிலே ஏற்பட்ட ஒரு பிதஅத். குல்லு பிதஅத்தின் லலாலத், ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அப்ப நீயத் என்பது இரவில் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு விடயத்தை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, ஒருவர் நீயத்து வைத்ததிலிருந்து அந்த சுபகுடைய டைமிலிருந்து மகரிபு வரும் வரைக்கும் நோன்பை முறிக்கிற எந்த காரியத்திலும் ஈடுபடக்கூடாது. இப்போ எந்தெந்த காரியங்களால் ஒரு நோன்பு முறிவடையும்? முதலாவதாக குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியில் உலமாக்கள் அடையாளப்படுத்துகிறாங்க. வேண்டுமென்று சாப்பிடுவது, வேண்டுமென்று பருகுவது அப்பாற்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. சாப்பிடுவது, பருகுவது வேண்டும் என்று, அல்லது ஒருவர் சாப்பாட்டுக்கு பதிலான ஒன்றை தன்னுடைய உடம்பிலே ஏற்றிக்கொள்வதும் நோன்பை முறிக்கும். இப்போ அவருடைய உடம்பிலே அவர் ஒரு நல்ல விட்டமின்கள், சத்துக்கள் நிறைந்த ஒரு இன்ஜெக்ஷனை பாய்ச்சிறார், உடம்பு உஷாரிக்கணும் என்று, அது நோன்பை முறிக்கும். அல்லது சேலம் போடுறார், அது நோன்பை முறிக்கும். ஏன்னா இவைகள் எல்லாம் உணவுக்கு பதிலாக உடம்பில் ஏற்றப்படக்கூடிய அம்சங்களாக இருக்கின்றன. அவைகளும் நோன்பை முறிக்கும். அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ சாதாரணமாக ஒருவருக்கு ஏற்பட்ட ஒரு நோயின் காரணத்தால் ஒரு இன்ஜெக்ஷன் அடித்தா அது நோன்பை முறிக்காது. அதில் நோக்கம் வந்துக்கிட்டு உணவுக்கு பதிலாக அல்ல, அந்த இன்ஜெக்ஷனுடைய நோன்பை முறிக்காது. இது ஒரு விடயம். அதே போன்று நோன்பை முறிக்கக்கூடிய இன்னொரு விடயமாக மார்க்கம் அடையாளப்படுத்தி இருப்பது, நோன்பு கால பகல் பொழுதில் ஒரு முஸ்லீம் நோன்பாளி தன் மனைவியோடு ஜிமா செய்வது, உடலுறவில் ஈடுபடுவது, இது நோன்பை முறித்துவிடும். நோன்பை முறிப்பது மட்டுமல்ல, அது பாரதூரமான ஒரு குற்றம், பாவம். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே ஒரு மனிதர் வருகிறார். வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொன்னார், யா ரசூலல்லாஹ் ஹலக்து என்றார், நான் அழிந்து விட்டேன் என்றார். மா அஹ்லகக், உங்களை அழித்தது என்ன? அவர் சொன்னார், நான் நோன்பு பிடித்த நிலையிலே பகல் பொழுதில் என் மனைவியோடு சேர்ந்து விட்டேன். அப்போ உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு சொன்னார்கள், அவருடைய நோன்பு முறிஞ்சிச்சு, அவர் நோன்பை கலா செய்யணும். கலாவோட மட்டும் நிற்காது, அதுக்கு அவர் கஃபாரா கொடுக்கணும், குற்ற பரிகாரம் செய்யணும். அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர், உங்களிடத்திலே உரிமையிடக்கூடிய அடிமை இருக்கிறதான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், அப்படி இல்லை யா ரசூலல்லாஹ். ரெண்டாவது கேட்டாங்க, உங்களால்
தொடர்ச்சியாக 2 மாதங்கள் நோன்பு பிடிக்க முடியுமான்னு கேட்டாங்க. கண்டினியூவாக பிடிக்கணும் தொடர்ச்சியாக 60 நாள். அவர் சொன்னார் அதுக்கும் என்னால் முடியாதுன்னு சொன்னார். 3வது கேட்டாங்க 60 ஏழைகளுக்கு உங்களால் உணவளிக்க முடியுமா? இப்போ கஃபாரா 3 சொல்லப்பட்டிருக்குது. ரமலான் கால பகல் பொழுதில் ஒரு நோன்பாளி தன் மனைவியோடு சேர்ந்தால் 2 சட்டம் இதுக்கு. ஒன்றே நோன்பு முறிந்துவிடும், 2வது அவர் கஃபாரா கொடுக்கணும். என்ன கஃபாரா? ஒன்று ஒரு அடிமையை உரிமையிடுவது, இல்லை என்றால் 2 மாதங்கள் தொடர்ச்சியாக 30 ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது. இப்போ அவர் சொன்னார் அதற்கும் வசதி இல்லை யா ரசூலல்லாஹ். அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு பேரித்தம்பள ஒரு கூடை ஒன்று அன்பளிப்பாக வந்துச்சு. அன்பளிப்பு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஜகாத் பெறுவது ஹராம், அன்பளிப்பு பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அன்பளிப்பாக கிஃப்டாக வந்துச்சு. அப்போ உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கேள்வி கேட்டவர் எங்கன்னு சொன்னாங்க. அவர் வந்தார், இந்த பேரித்தம்பழக்களை கொண்டு போய் ஏழைகளுக்கு உணவளிங்கன்னு சொன்னார் அல்லாஹ்வுடைய தூதர். அதுக்கு அவர் திரும்ப சொன்னார், யா ரசூலல்லாஹ், இந்த பகுதியிலே என்னை விட ஏழை யார் இருக்காரு? என் குடும்பத்தை விட ஏழைகள் யார்? அவர்தான் மிகப்பெரிய ஏழை அந்த பகுதியில் என்று சொன்னார். அப்போ உடன் அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்தார்கள். சிரித்து விட்டு சொன்னாங்க, இந்த பேரித்தம்பழத்தை கொண்டு போய் உங்களோட குடும்பத்துக்கு உணவளியுங்கள்னு சொன்னார்கள். அப்போ 2 விடயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவிடத்தை சொல்கிறாங்க. அப்போ நோன்பு கால பகல் பொழுதில் ஒருவர் தன் மனைவியோடு சேர்ந்து விட்டால் அவர் நோன்பு முறிந்து விட்டது, அதை கலா செய்யணும், அதுக்கு கஃபாரா கொடுக்கணும். இது ஒரு மார்க்க சட்டம். நோன்பை முறிக்கிற அடுத்த ஒரு காரியம் அன்புக்குரியவர்களே, ஒருவர் ஒரு ஆண் நோன்பு கால பகல் பொழுதிலே அவர் வேண்டும் என்று இந்திரியத்தை வெளியே எடுப்பது. இது சில வேளைகளில் அவர் ஒரு அந்நிய பெண்ணை தொடர்ச்சியாக பார்ப்பதனூடாக அப்படி ஏற்பட்டிருக்கலாம். சிலர் நோன்பை பிடிச்சிக்கிட்டு நோன்புடைய மகத்துவம் தெரியாமல் ஆபாச படங்களை பார்த்து அப்படி ஏற்படலாம். இப்படி அல்லது சுய இன்பம் அனுபவித்திருக்கலாம். இப்படி ஒருவர் அதை வெளியேற்றினால் அவருடைய நோன்பு முறிந்து விட்டது. அவர் அந்த நோன்பை கலா செய்யணும். அதே நேரத்திலே ஒருவர் நித்திரையில் இருக்கிறார், தூக்கத்தில் இருக்கிறார், தூங்குகிறார், தூக்கத்திலே அவரை அறியாமல் இஹ்திலாம் ஆயிட்டார், இஸ்கலிதம் ஆயிட்டார், அவருக்கு இந்திரியம் வெளிப்பட்டு விட்டது, அப்போது அவருடைய நோன்பு முறியாது. இது மார்க்க சட்டம். ஒருவர் ரமலான் கால இரவிலே தன் மனைவியோடு சேர்கிறார். இப்போ குளிப்பு கடமையான நிலையில். அப்போ ஒருவருக்கு மனைவியோடு சேர்ந்து குளிப்பு கடமை ஆயிட்டா அவர் குளிக்க ஏலாட்டி, நைட்டில் குளிக்க ஏலாட்டி ஒழு செய்து கொண்டு தூங்கணும். மார்க்க சட்டம். ஒழு செய்து கொண்டு தூங்க வேணும். இப்போ ஒழு செய்து தூங்கினார், சஹருடைய டைமு கிளம்புறார். இப்போது இவர் கட்டாயம் குளித்து விட்டு தான் நோன்பு பிடிக்கணுமா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹ أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله
حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவர் ரமலானுடைய கால இரவில் ஜுனுபாலியான நிலையிலே தூங்கிவிட்டால் அவர் சஹருக்கு எழும்பி அவர் சஹர் செய்வதற்கு முன்னர் அவரால் குளிக்க முடியும் என்றால் குளித்து விடலாம். அவருக்கு குளிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டால் அவர் சஹரை செய்து முடித்துவிட்டு சுபஹத் தொழுகைக்கு முன்னர் குளித்து கொண்டால் போதுமானது. அப்படியான நிலையிலே அவருடைய நோன்பு சேரும் என்பதை நாங்கள் ஹதீஸ்களிலே அடையாளப்படுத்தி காண முடிகின்றது. இப்போ இது அன்புக்குரியவர்களே நோன்பை முறிக்கின்ற காரியங்களில் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அடுத்தது, ஒருவர் ரமலான் கால நோன்பை பிடித்து கொண்டு வேண்டுமென்று வாந்தியை வெளியே எடுப்பது. ஒருவருக்கு தானா ஒமிட் வருது, தானா ஒமிட் வந்தால் வாந்தி வந்தால் நோன்பு முறியாது. ஆனால் அவர் வேண்டுமென்று வாந்தியை வெளியெடுக்கிறார், விரல்களை விட்டெடுக்கலாம், இப்படி கஷ்டப்படுத்தி வருத்தி அவர் வாந்தியை வெளியே எடுக்கிறார்னு சொன்னால் அது அவருடைய நோன்பை முறிக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுபோல நோன்பை முறிக்கிற இன்னொரு விடயம்தான் உடம்பிலே இருந்து அதிகமான இரத்தங்கள் வெளியேறுதல். ஒருவர் நோன்பாளியாக இருக்கிற நிலையில் இரத்த தானம் செய்ய முடியாது. அதிகமான இரத்தங்களை உடம்பிலிருந்து வெளியேற்ற முடியாது. அது அவருடைய உடம்பை பலவீனப்படுத்துவதால் அவருடைய நோன்பு முறிந்து விடுகின்றது. சில வேளைகளுக்காக வேண்டி பிளட் டெஸ்டிங் செய்கிறதுக்காக வேண்டி இரத்தம் கொடுக்க முடியும். ஒரு 10 மில்லிக்குள்ளான் இரத்தம் எடுப்பாங்க டெஸ்டிங் செய்கிறதுக்கு. சில சுகர் நோயாளிகள், கொலஸ்ட்ரால் நோயாளிகள், இப்படி கிளினிக் போகிற டைமில் டாக்டர் சொல்லுவார் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவார், பிளட் டெஸ்ட் பண்ணணும். அப்போ அந்த நேரத்தில் நிறைய பேருக்கு டவுட் வார, சந்தேகம் வார, நம்ம நோன்பை விட்டுட்டு போய் பிளட் டெஸ்ட் பண்ணுறியான்னு சொல்லி. அப்படி இல்லை, நீங்கள் நோன்பை பிடித்து கொண்டு உங்களோட இரத்த மாதிரிகளை டெஸ்டிங் பண்ணுறதுக்கு கொடுக்குறதால உங்களுடைய நோன்பு முறியாது என்ற ஒரு விடயத்தையும் நீங்கள் இந்த இடத்திலே விளங்கி கொள்ள வேண்டும். அதுபோல அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு இப்படி சொல்லி இருக்கிறார்கள். இப்போ பெண்களை பொறுத்த வரையிலே மாதவிடாய் ஏற்பட்டால் நோன்பு முறிந்துவிடும், அவர்கள் கலா செய்யணும். எந்த அளவுக்கு என்றால், இப்போ நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு 15-20 நிமிடம் தான் இன்னைக்கு, கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு பெண்மணிக்கு மாதவிடாய் வந்து விட்டாலும் அவளுடைய நோன்பு முறிந்துவிடும். நோன்பை முறிக்கின்ற ஒரு காரியமாக நாம் அதை அடையாளப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். இது தவிர அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலான் கால பகல் பொழுதிலே ஒருவர் பல் துலக்குவதால் நோன்பு முறியாது, குளிப்பதால் நோன்பு முறியாது, அவர் மனம் பூசுவதால் அவருடைய நோன்பு முறியாது. சில நேரத்திலே
அவர் வீட்டிலேருந்து வெளியில வர டைமில் தன் மனைவிக்கு முத்தமிட்டு விட்டு வருகிறார் என்றால் முத்தமிடுவதாலும் நோன்பு முறியாது. ஏன்னா இதெல்லாம் படிக்கிறதுக்கு நாங்கள் வெக்கப்பட தேவையில்லை, அதனால சொல்றேன். கொப்பளிக்கணும். வாய் கொப்பளிக்கிற போது நாசிக்கு நீர் செலுத்துவது, அல் மலுமல்ல தெரிக்குது, இஸ்தின்ஷாக்னு சொல்லுவாங்க, நாசிக்குள்ள தண்ணீரை விடுறது. அதுபோல இஸ்தின்ஷார், விட்ட நீரை வெளியில் எடுக்கிறது. இப்போ ஒருவர் நோன்போடு இருக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்க நோன்பாளியா இருந்தால் இந்த இஸ்தின்ஷாக் உங்களோட மூக்குக்குள்ள தண்ணீர் விடுகிற விஷயத்தில் அளவு கடக்க வேண்டாம் என்று சொன்னாங்க. என்ற அந்த அந்த பாதையின் ஊடாக தண்ணீர் தொண்டை குழி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை வச்சு உலமாக்கள் ஒரு ஃபத்வா சொல்றாங்க. எப்படின்னா, ஒருவர் நோன்போடு இருக்கிற போது, நோன்பாளியாக இருக்கிற போது அவரோட மூக்குக்குள்ள ட்ரோப்ஸ், ஏதாவது வருத்தத்துக்கு மூக்கில் சில ட்ரோப்ஸ் விடுவாங்க, மூக்கு அடைக்கிறார்கள் இப்படியானாக்கள், அந்த ட்ரோப்ஸ் விடுவதனால அவரை நோன்பு முறியும் என்று சொல்றாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, நீங்க ஒது செய்கிற டைமில் நாசிக்கு தண்ணீர் செலுத்துகிற போது அதிலே அளவு கடக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையிலே இந்த ஃபத்வாவை உலமாக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப எனவேதான் இந்த சட்டங்கள் அனைத்தையும் அன்புக்குரியவர்களே ரமலான் வருவதற்கு முன்னரே நாங்கள் அறிந்து விட்டால் நம்முடைய நோன்பு உயிரோட்டமா இருக்கும். நோன்பில இன்னொரு முக்கியமான ஒரு அமல் தான் நாங்கள் கியாமுல் லைல். அதனுடைய சிறப்புகளை பற்றி உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது பயான்ல விளங்கப்படுத்தப்படும். அதிலே உள்ள சட்டங்களில் நாங்கள் தேவைக்கில்லாத ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, இந்த ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காத்துகளை விட அதிகம் தொழவில்லை. அப்ப எண்ணிக்கை வரையறுக்கப்பட்டது ரமலான் கால இரவுகளிலையும் சரிதான், ஏனைய காலங்களிலும் 11 ரக்காத்துகள் என்ற எண்ணிக்கை வரையறுக்கப்பட்டது. நாங்கள் 11 ரக்காத்துகள் தொழுது கொள்ள வேண்டும். அதனுடைய அழகை பற்றியும் நீளத்தை பற்றியும் கேட்காதே, அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அழகாகவும் நீளமாகவும் தொழுதிருக்கிறார்கள். அப்ப இந்த சட்டங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சில சகோதரர்கள் இருக்கிறார்கள், நிறைய கதைப்பாங்க, அமல் செய்ய மாட்டாங்க. 21 23 11 என்ற வாத பிரதிவாதங்கள் ஈடுபடுவார்கள். கடைசியில அறவே தொழ மாட்டாங்க, பாதைகளில் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருப்பார்கள். உண்மையிலேயே நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய சில பலவீனங்களில் ஒன்றது தேவையற்ற வாத பிரதிவாதங்களில் ஈடுபடுவது, அந்த விடயத்தை அமல் செய்வது கிடையாது. அதுபோல இப்படியான விடயங்களை படிப்பிக்கப்படுகிற சபைகளுக்கு வந்து நேரம் ஒதுக்குகிற விடயத்திலும் பலவீனம். உண்மையிலேயே உங்களுக்கு இன்றைய தினத்தில் பல நாட்களுக்கு முன்னரே இப்படியான ஒரு இஜ்திமா, அரை நாள் ஒன்று கூடல் இருக்குது. இதில் இந்தந்த தலைப்புகள் ஆண்களுக்கு பெண்களுக்கு என்று உங்களுக்கு மார்க்க வகுப்புகள் இருக்குதுன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டு விளம்பரப்படுத்தப்பட்டு இருந்தாலும் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நிறைய பேர் கலந்து கொள்ளல. என்ன காரணம் என்றா, எங்கட சமூகத்திலே இப்படியான மஜ்லிஸுகளுடைய இந்த மஜ்லிஸுகளுடைய சிறப்புகள் முக்கியத்துவங்கள் பலருக்கு தெரியாது, புறக்கணிக்கிறார்கள். எனவேதான் நான் ஆரம்பத்தில் சொன்னதை திரும்பவும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கிதாபிலே புகாரியிலே தலைப்பிட்டிருக்கிறார்கள், அல் இல்மு கபில கௌலின் வ அமலின். ஒரு விடயம் செய்வதற்கு முன்னரும் அது பற்றிய இல்ம அடிப்படையில் தான் உங்களுக்கு மகரிப் தொழுகையிலிருந்து இதுவரைக்கும் இந்த நோன்பின் சட்டங்களை பற்றி நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருந்தேன். இதை இங்கே வந்து கலந்து கொண்டு பயன்பெற்றவர்கள் மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள். இஷாவுக்கு பிறகு உங்களுக்கு இது பற்றிய அமல் சம்பந்தமான ஆர்வமூட்டல்கள் இன்ஷா அல்லாஹ் வழங்கப்படும். அல்லாஹு தஆலா இந்த ரமலானை அடைந்து இந்த ரமலானிலே அதிகமான அமல்களில் ஈடுபட்டு அல்லாஹ்விடத்திலே அதிகமான கூலிகளை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.